அன்பினர்களே, இன்று வியாழக்கிழமை நண்பகல் கடந்து கொழும்பில் ஒரு பரபரப்பு செய்தி என்னவாம்? முன்னாள் அமைச்சன் விமல் வீரவன்சவின் மனைவி சசி அம்மாக்கு 2 வருடம் தண்டனை கொடுத்து 1 லட்சம் பைசாவும் கட்டச் சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது கொழும்பு மேல் நீதிமன்றம். என்ன பிரச்சனை என்றால், இவ ஒரு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் ஒன்று முறையற்ற விதத்தில் எடுத்துக்கிறாங்களாம். ஏனென்றால் இப்ப அவருக்கு இருக்கு, மனைவிக்கு இல்லையே. உதாரணமாக விமல் வீரவன்ச அவருக்கு பிஐபி மினிஸ்டர் இருந்திருப்பார், அவருக்கு டிபிஎல் பாஸ்போர்ட் கொடுத்திருப்பாங்க, இவருக்கு கொடுக்கல. அதுதான் பிரச்சனை போல இருக்குது. அதுதான் பிரச்சனையும். ஆனா இவர் வாய் சும்மா இருக்கலையே. பொது தேர்தல், ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாக, பொது தேர்தலுக்கு அப்புறம் இப்ப கூட விமல் சும்மா இருக்கல. இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தார். வச்சானே ஆப்பு. அதுதான் ஆக பெரிய பெரிய நீதிக்கெல்லாம் ஒரு பெருசு இருக்கு, பெருசு. அதை வச்சுக்கிறது காரணம் அதான். இந்த மாதிரி தீர்ப்புகளுக்கெல்லாம் அவங்களுக்கு சாட்டை அடி கொடுக்கத்தான் அவங்கள 2027 எண்ட் ஆஃப் 2027 டிசம்பர் வரை கேபினெட் அப்ரூவல் போட்டிருப்பாங்க. அது முடிஞ்சு நம்ம செய்தி கொடுத்திருக்கிறோம். இப்போ இந்த கொழும்புக்குள் வியாழக்கிழமை ஒரு சலசலப்பு பரபரப்பு. நீதிமன்ற தீர்ப்பு. விமல் வீரவன்சவின் மனைவியான சசி வீரவன்சவுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருந்த 2 ஆண்டு கால கடூழிய சிறை தண்டனையை கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று 11ஆம் தேதி உறுதிப்படுத்தி இருக்கின்றது. ஏற்கனவே அது எம்சி கோர்ட்ல போயிருக்கும். முறையற்ற விதத்தில் ராஜதந்திர கடவுச்சீட்டை டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் பெற்றுக் கொண்டது மற்றும் போலி ஆவணங்களை சமர்ப்பித்தது தொடர்பான வழக்கில் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அவருக்கு முன்னதாக தண்டனை விதித்திருந்தது. இதற்கு எதிராக அவர் தாக்கல் செய்திருந்த மேன்முறையீட்டு மனுவை மேல் நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்திருக்கின்றது. அப்பீல் போட்டுப்பாங்கல்ல, அது டிஸ்மிஸ். இப்ப சுப்ரீம் கோர்ட்டு போவாங்க, அங்கேயும் டிஸ்மிஸ் ஆகும். அது வரைக்கும் ஆளை உள்ள வச்சாகணும். இன்றைக்கே வெளிக்கடைக்குள்ள கொண்டு போயாச்சு. நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி அவர் 2 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும். மேலும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. அபராதத்தை செலுத்த தவறினால் மேலதிகமா இன்னும் 6 மாசம் கம்பி என்ற அதெல்லாம் 1 லட்சம் கட்டிடுவாங்க. அதுல நன்னடத்தை என்ற விதத்துல அவ வன்னியர்ல வெளியாகுவா இருந்தால் பார்க்கலாம். இது குறித்து கூடுதல் தவறுகளாக முறையற்ற விதத்தில் கடவுச்சீட்டை பெற்றுக் கொண்டமை தொடர்பான வழக்கில் சசி வீரவன்சவுக்கு விதிக்கப்பட்ட 2 வருட சிறை தண்டனை மற்றும் அபராத தொகையை உறுதி செய்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நீதியரசர் கௌரவ மஞ்சுள திலகரட்ன அவர்கள் என்று தீர்ப்பளித்திருக்கார்கள். நீதியரசர் கொடுத்தாரையா ஆப்பு. அப்ப இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சங்கன்னா நிறைய இதுக்கு உள்ளுக்கு புதையல் இருக்கு. நான் சொல்ல மாட்டேன், ஏனென்றால் இது நீதிமன்ற விடயம். கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்பில் தலையிடுவதற்கு எவ்வித முகாந்திரமும் இல்லை என்று குறிப்பிட்ட நீதியரசர், அதாவது கீழ் நீதிமன்றத்தின் தீர்ப்பையும் தண்டனையும் முழுமையாக உறுதி செய்திருந்தார் நீதியரசர் அவர்கள். சட்டவிரோதமான முறையில் வெளிநாட்டு கடவுச்சீட்டு ஒன்றை பெற்றுக் கொண்டமை தொடர்பாக 2022ஆம் ஆண்டு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் சசி வீரவன்சவுக்கு குற்றவாளியாக காணப்பட்டார். குறித்த வழக்கில் அவருக்கு 2 வருட சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அதே தீர்ப்பை மேல் நீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. இந்த தண்டனையில் இருந்து தன்னை விடுவிக்குமாறு கோரி சசி வீரவன்ச கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் மேன்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். எனினும் குறித்த முறையீட்டை நிராகரித்த மேல் நீதிமன்றம் நீதவான் நீதிமன்றத்தின் கீழ் நீதிமன்ற தீர்ப்பை அப்படியே விதிக்கப்பட்ட 2 வருட சிறை தண்டனை மற்றும் அபராத தொகை உறுதி செய்து உத்தரவிட்டது. சசி வீரவன்சவின் 2 வருட தண்டனையை உயர்நீதிமன்றம் உறுதி செய்த விடயமானது மஹிந்த அண்ட் கம்பெனிக்குள் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதன் ஏற்கனவே மஹிந்த அண்ட் கம்பெனி 2 பேர் உள்ள இருக்கிறாங்கல்ல, அதுல இது 3ஆம் நபர் தொடர்ச்சியாக போகும். சட்டவிரோதமாக ராஜதந்திர கடவுச்சீட்டை பெற்று வைத்திருந்த குற்றத்திற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சவின் மனைவி சசி வீரவன்சவுக்கு விதிக்கப்பட்ட 2 வருட கடுங்காவல் தண்டனை மற்றும் அபராதத்திற்கு எதிராக அவர் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை கொழும்பு உயர் நீதிமன்றம் என்று தள்ளுபடி செய்திருக்கின்றது. டிஸ்மிஸ். அவ்வளவுதான்.
அதன்படி அவருக்கு முன்னர் விதிக்கப்பட்ட தண்டனை நடைமுறையில் இருக்கும். கொழும்பு முந்தைய நீதிபதி கௌரவ புத்திகா ஸ்ரீ ராகுல் அவர்கள் மே 27, 2028 அன்று சசி வீரவன்ச பொய்யான ஆவணங்களை சமர்ப்பித்து பொய்யான தகவல்களின் அடிப்படையில் சட்டவிரோதமாக டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டுக்காக அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதன்படி அவருக்கு 2 வருட கடுங்காவல் தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. அபராதத்தை செலுத்த தவறினால் மேலும் 6 மாத காலம் அதே தண்டனையும் அனுபவிக்க முடியும். அதாவது பிளஸ் 6 months. இந்த சட்டவிரோத செயலுக்கு உதவியும் உடந்தையுமாக இருந்து பொது அதிகாரிகள் மீது தேவையான நடவடிக்கை எடுப்பதற்காக தீர்ப்பின் நகல் ஒன்றை பொது நிர்வாக அமைச்சகத்தின் செயலாளருக்கு அனுப்புமாறு நீதிபதி உத்தரவிட்டார். அதாவது அதுல அவங்க தப்புவாங்க. ஏனென்றால் அசிஸ்டன்ட் கண்ட்ரோலர் ஆஃப் த இமிகிரேஷன் அவங்களுக்கு தெரியாது, அவங்க தேடி பார்க்கிற வேலை இல்லையே. ஆவணங்கள் சரியாக சமர்ப்பிக்கப்பட்டால் அவங்க சைன் வச்சு பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணிருப்பாங்க. இவ சசிராவை இவ விஐபியா அதெல்லாம் பார்க்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு அப்படி ஒரு இமிகிரேஷனுக்கு இல்லையே. இமிகிரேஷனுக்கு சரியான ஆவணங்கள் சப்மிட் செய்யப்பட்டால் அவங்க பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணிருப்பாங்க. அதுக்கு சசி வீரவன்சோட மனைவி என்று அதுல கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஏனென்றால் அவங்க பார்லிமெண்ட் லெட்டர் ஹெட் எல்லாம் கொடுத்திருப்பாங்கல்ல, அப்ப அதை இமிகிரேஷன் தோண்ட இயலாது. இதெல்லாம் இந்த ராஜாதி மகாத்தாண்டவர் காலத்து நடக்கிற தில்லாலங்கடி வேலை தானே செஞ்சிருப்பாங்க. இருப்பினும் தண்டனை தீர்ப்பை தொடர்ந்து பிரதிவாதியின் வழக்கறிஞர்கள் அத்தீர்ப்பை எதிர்த்து கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் இந்த முறையீட்டை தாக்கல் செய்தனர். அந்த மேன்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டதன் அடிப்படையில் அவருக்கு பிணை வழங்குமாறு கோரி கொழும்பு நீதிமன்றத்தில் ஒரு பிணை மனுவும் தாக்கல் செய்யப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்டவருக்கு வேறு நிலுவையில் உள்ள வழக்குகளோ அல்லது முந்தைய தண்டனைகளோ இல்லை என்பதையும் மேன்முறையீட்டை பரிசீலிப்பதற்கு எடுத்துக்கொண்ட கணிசமான கால அவகாசத்தை விதிவிலக்கான சூழ்நிலைகளை கருதியும் கொழும்பு பிரதான நீதிபதி கௌரவ நந்தன அமரசிங்க தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்ட 4 நாட்களுக்கு பிறகு மே 31, 2022 அன்று அவருக்கு பிணையும் வழங்கியுள்ளார்கள். இந்த வழக்கு குடிபெயர்வு மற்றும் குடியேறுவு சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் ஜனவரி 23, 2015 அன்றில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு. சட்டமாதிபர் தரப்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் அவர்கள் நீதிமன்றத்தில் சாட்சியங்களை சமர்ப்பித்து குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு நாள் சேவையின் கீழ் இந்த கடவுச்சீட்டை பெற நடவடிக்கை எடுத்திருந்த போதிலும் அவர் கவுண்டருக்கே செல்லாமல் அமைச்சரின் மனைவி என்ற தனது உத்தியோகபூர்வ அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சம்பந்தப்பட்ட கடவுச்சீட்டை மறைமுகமாக பெற்றுக் கொண்டார் என்று சுட்டிக்காட்டினார். மேன்முறையீட்டை பரிசீலித்த கொழும்பு உயர் நீதிமன்றம் அல்லது மேல் நீதிமன்றம் இன்று 11 வியாழக்கிழமை அந்த மேன்முறையீட்டை நிராகரித்து திருமதி சசி வீரவன்சவுக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை கொழும்பு மேல் நீதிமன்றம் உறுதி செய்திருக்கின்றது. உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார். இப்பொழுது அங்கிருந்து அவர்கள் அப்பீல் செய்யலாம். சுப்ரீம் கோர்ட் கொடுக்க வாய்ப்பே கிடையாது. எல்லாம் இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தானே. அப்ப அதுக்கு அவங்க அப்பீல் பண்ணுவாங்க. இனி லோயர் மாதிரி காசு கொடுக்கத்தானே வேணும். பண்ணலாம், கொடுக்கலாம், போகலாம். பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை, முகாந்திரம் இல்லை. ஏனெனில் கீழ் நீதிமன்றம் சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு, அதை மேல் நீதிமன்றம் உறுதி செய்திருக்கின்றது. இவர்கள் இன்னும் ஒரு சாட்டிஸ்ஃபைக்காக இவங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அப்பீல் ஒன்று போட்டு இதை கேட்கலாம். ஒரு 1 monthக்குள்ள கேட்கலாம். கேட்டு கொடுக்க வாய்ப்பில்லை. அதுவும் கேஸ் பீன் டிஸ்மிஸ் என்று சொல்லப்படும் 7 நீதிபதிகள் கொன்ற பெஞ்சில். இது 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்சினால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஹைகோர்ட் மேல் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆக விமல் வீரவன்ச வாயை கொஞ்சம் பொத்தி இருந்தா ஒன்று நடந்திருக்காது. வாய் நல்லல்லையே, செயலும் நல்லல்லையே. ஆட்சிக்கு எதிராக கொக்கரித்த இவரின் மனைவி கம்பி கண்டுகின்றார். அடுத்த கட்டமாக விமல் வீரவன்ச மீது ஏதாவது தடயங்கள் இருக்காக அவர் இருந்த அமைச்செல்லாம் ஆராயப்படுகின்றதாம். போச்சா வட போச்சா. ஆக பார்க்கலாம் மற்றும் ஒரு காணொளி நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.